கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீக்கு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பில் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளை அப்பம் பிரேம் மினிஸ்ட்ரி சால் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதம் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ? ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினர். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இனி உங்களோடு இரேன் என்று முடியும். அப்போ அதிகால வேளையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை சற்று யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரு பிரியம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பேனா, ஒரு டைரி, ஒரு நோட்டு, ஏன்னா நிறைய குடும்பத்தில் இணைந்திருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல, கூட இருக்கிற இடத்துல, ஃப்ரெண்டா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருள், களவாண்ட பொருள், வஞ்சித்த பொருள் ஏதாவது நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஒரு மனுஷன் உண்மையிலே கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போறான் அப்படின்னா, இந்த உலக ஆசைக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள போகும்போது மற்ற பொருள் மேல ஆசைப்பட்டு அது வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த காலவெளியிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க இந்த நேரம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கையை மீறினார்கள். நிறைய குடும்பத்திலே உடன்படிக்கையை மீறி கர்த்தர் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரோ அதை நம்ம எங்கெல்லாம் செய்யறோமோ அங்கெல்லாம் நம்ம பாவத்துக்குள்ள சிக்கிக்கொள்றோம். ஒரு குடும்பத்துல பாவம் வந்துட்டு அப்படின்னாலே ஆசீர்வாத தடை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளாசை, நகை, பணம், ஐஸ்வர்யம், மயக்கம், மண்ணு, இப்படி சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறது தேவன் தான். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாம் தருவது தேவன் தான். ஆனா தேவன் மேல நம்பிக்கை வைக்காமல் மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தோ, இல்ல பேங்க்ல உள்ள அமௌண்ட் மேல நம்பிக்கை வைத்தோ கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நிறைய சிக்கலுக்குள்ள போயிடுவாங்க. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். ஒரு குடும்பத்துல பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து போயிடுவாங்க. 1ஆம் வசனத்திலே ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலரை எடுத்துக்கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதன் மூலியமா கர்த்தர் கோபப்படுகிறார். இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தீடான சில காரியங்கள் இருக்குமானால் தோல்வி இருக்கும். முதலாவது, நிறைய குடும்பத்துல ஏன் வாழ்க்கையில தோல்வி, ஏன் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்ல தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை ஒளிச்சு வச்சிருப்பாங்க. வீடு கட்டும்போது சில கர்த்தரை அறியாத குடும்பத்தோட பழகி அவங்க சொன்ன காரியம் எல்லாம் பூமி கீழே கொண்டு தோண்டி ஒளிச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீடு கட்டுவாங்க.
அந்த வீட்டில் பார்த்தா பல போராட்டங்கள் இருக்கும். என்ன 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 என்னன்னு சொல்லி கேட்டால் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. வீடு கட்டும்போது அந்த அஸ்திவாரம் போட முன்னுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னான்னு சொல்லிட்டு மண்ணில் தோண்டி புதைச்சி வச்சிருவாங்க. எல்லாம் விக்கிர வழிபாடுகள பேரும். கர்த்தரை நம்பாமல் யாரோ ஒரு மனுஷனோட சத்தத்தை கேட்டு பூமிக்கு அடியில் ஒளிச்சு வச்சுடுவாங்க. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள். இந்த கடைசி காலத்துல கூட நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, குறி கேட்கறது, எத்தனையோ காரியம் இருக்குல்ல. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வந்துடும். உண்மையா வாழ்ந்தா ஆசீர்வாதம், கனி கொடுக்குற பிள்ளைகள் இருந்தா ஆசீர்வாதம். நீ நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து கூட வாசிக்க மாட்டேங்காங்க, மனம் திரும்ப மாட்டேங்காங்க, உண்மையா இருக்க மாட்டேங்காங்க, பரிசுத்தமா இருக்க மாட்டேங்காங்க, நீதியை பின்பற்ற மாட்டேங்காங்க. அப்ப பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்ம குடும்பம், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். உடன்படிக்கையை மீறும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கீங்க, வேற வேற தேசம், வேற வேற சூழ்நிலை. கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும், காலைல முழங்கால் நின்று ஜெபம்னு எல்லாருக்கும் தெரியும், குடும்ப ஜெபம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிறைய குடும்பத்துல குடும்ப ஜெபமும் இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை. தேவனோட வார்த்தைக்கு எங்கெல்லாம் நம்ம மீறுறோமோ அங்கெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில உபத்திரங்கள், பாடுகள் உள்ள வந்துடுது. நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போய் பல மாசம் ஆச்சு, கையில பைபிள் எடுத்து பல மாசம் ஆச்சு, ஜெபிக்கிற விட்டாச்சு. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியத்துல ஏன் குறைவு, வீட்டுல ஏன் தட்டுப்பாடு, வீட்டுல ஏன் பஞ்சம், வீட்டுல ஏன் நஷ்டம், வீட்டுல ஏன் தோல்வி, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான். ஆனால் துணிகரமாகவோ துன்மார்க்கமாகவோ கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்தால் அந்த வீட்டுக்குள்ள சாபம் வருமா வராதா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா அந்த கடைசி காலத்துல எப்படிலாம் பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ள வரும்னு சொல்லி பார்த்தா, துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போது அந்த வீட்டுக்குள்ளதான் ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்துருது. காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கா என்பதை மாத்திரம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், சாபத்தீடான ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு என்றால் ஆசீர்வாதம் இருக்காது. இன்னைக்கு செய்தியினுடைய டாபிக்கே அதுதான். நம்ம வீட்டில் சாபத்தீடான எந்த ஒரு போட்டோவோ, எந்த ஒரு பொருளோ, எந்த ஒரு தண்ணியோ, எந்த ஒரு பாசியோ, எந்த ஒரு விக்கிரத்தினுடைய காரியமோ, எந்த ஒரு போட்டோவோ, எந்த காரியம்னாலும் இருக்கலாம். சில வீட்டுல விக்கிரத்தினுடைய காரியம் ஃபுல்லா வீட்டுல இருக்கும். சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும், சில வீட்டுல ஆசையா கொண்டு வந்து வீட்டுல ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த வீடு ஃபுல்லா சாபமா மாறிடும். அந்த வீட்டுல பார்த்து அப்புறம் வியாதி வரும், துக்கம் வரும், மரணம் வரும், இப்படி ஏகப்பட்டது அதில் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பார்த்தா அவ்வளோ காரியம் இருக்கு. யோசுவா 7ஆம் அதிகாரம் வீட்டுல கையில பைபிள் இருந்தா ஒவ்வொரு வசனமா நிப்பாட்டி நிதானமா வாசித்தீங்கன்னா அவ்வளோ அர்த்தம் இருக்குல்ல. நிறைய குடும்பத்திலே சாபத்தீடான பொருள் வீட்டுக்குள்ள கிடக்கும். அது பார்த்தா பக்கத்து வீடா இருக்கும், இல்லை சொந்தக்கார வீடா இருக்கும், இல்லை ஃப்ரெண்டுக்குள்ளதான் இருக்கும், இல்லை யார்ட்டையாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது ஒரு வண்டியா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், ஒரு சுத்தியலா இருக்கலாம். இப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்மளுக்குள்ள தானா, நம்ம உழைச்ச பொருள் தானா,
தேவன் தந்த பொருள் தானா, இல்ல நம்ம ஏதாவது ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறோமா? ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல ஆசைப்பட்டதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துரும், பீரோல்ல வந்துரும். சில குடும்பத்துல ட்ரெஸ் மேல ஆசைப்படுவாங்க, ஃப்ரெண்டுகிட்ட இருக்கும். அந்த ஃப்ரெண்டுகிட்ட போகும்போது இந்த ட்ரெஸ் எனக்கு தாயேன், ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தாயேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்க பார்த்தா விக்கிர வழிபாடுல இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள சாபமா என்ட்ராயிரும். கர்த்தருடைய பிள்ளைகளு யாதொன்றி மிச்சியாதிருப்பாய்ன்னு சொல்லி சட்டம் இருக்கு. எந்தெந்த பொருள் மேல இச்சை வருதோ அது மூலியமா பிசாசு கிளம்பி வந்துடும். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே நமக்கு இருக்கிறது போதும், நமக்கு இருக்கிறது போதும், நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அது போதும், அப்படி ஒரு கிருபை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். காலைவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே சாபத்தீடான ஒரு பொருள் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில நான் அப்படி சொல்ல முடியும். நான் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு பணம் கொடுக்கும்போது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எலுமிச்சப்பழம், பூவு, இன்னும் நிறைய காரியங்கள் கொடுப்பாங்க. நான் வாங்கி வியாபாரத்துல இருக்கும்போது கடையில் வச்சிருப்பேன், வீட்டுல வச்சிருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருஷம் அப்படியே போகும்போது வீடை வித்துட்டேன், அந்த கடையை விட்டுட்டேன், அப்படியே எல்லாமே நஷ்டமாயிட்டே வந்துச்சு. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம், தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணின்னு சொல்லி பார்க்கும்போது, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து மாந்திரியத்துக்கு இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில ஒன்னொன்னா உள்ள வந்துட்டே இருந்துச்சு. அப்பந்தான் தெரிஞ்சது என்னோட வாழ்க்கையில ஏன் நஷ்டப்பட்டேன், ஏன் சாபத்துல நான் சிக்கிக்கிட்டேன், ஏன் என்னோட வாழ்க்கையில தரித்திரம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, வறுமை வந்துச்சு, ஏன் சாபத்துக்குள்ள நான் ஆனேன். இதெல்லாம் பார்க்கும்போது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் போயிருக்கேன் என்பதை அறிந்து கொண்டேன். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இந்த காலவெளியில கூட நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் வாழ்றாங்க. வெளியே தெரிய மாட்டுது, அவ்வளவுதான். ஒரு படிக்கிற பையன் செல்போனை வீட்டுல வச்சிருக்கான். அந்த செல்போன் யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தான், அது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு, அது யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அம்மா அப்பா இல்லை. அந்த பையன் கேட்டா என் ஃப்ரெண்டுக்குள்ளது அப்படிங்க. அந்த செல்போன் பார்த்தா ரொம்ப ரேட்டு கூடதான் இருக்கு, அது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு, அம்மா அப்பா கேட்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்திலேயே வேற வெளியிலிருந்து சில பொருள்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அது மூலியமா சாபம் உள்ள வந்துடும். இப்படி நிறைய குடும்பத்துல நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கேட்டா ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அது பார்த்தா எப்படி உழைச்சு வாங்கினது, அவங்க யாரு, அவங்க விக்கிரத்துல இருக்காங்களா, என்ன ஏது, இப்படி நம்ம நிறைய கணக்கு பார்த்தா மட்டும்தான் ஒரு வீட்டுக்குள்ள சாபத்தீடான பொருள் வந்திருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். சாபத்தீடான ஒரு பொருள் நம்மளுடைய வீட்டுக்குள்ள இருக்குமானால் ஆசீர்வாதம் எப்படி வரும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணும், உண்மைதான். ஆனா வீட்டுல சாபத்தீடான ஏதாவது ஒரு பொருள், இல்ல களவு செய்தது, இல்ல வஞ்சித்தது ஏதாவது வீட்டுக்குள்ள கிடக்கா, இதை நம்ம கண்டுபிடித்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இதையே காலையில் வேலை சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில வீட்டுல உழைச்சி சம்பாதிக்கிறத விட களவாண்டு சம்பாதிச்சா ரொம்ப பிடிக்கும், லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சா ரொம்ப பிடிக்கும், அநியாயமா சம்பாதிச்சா ரொம்ப பிடிக்கும், தப்பு தப்பா சம்பாதிச்சா ரொம்ப பிடிக்கும். ஆனா நேர்மையா வந்த கொஞ்சம் ரூபாய் தான், கொஞ்சம் பணம் தான் உண்மையான பணமா இருக்கும். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நேர்மையா சம்பாதிச்ச ரூபாயா இருக்கணும். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யும் போது
சாபத்தீடான ஒரு பொருள் இருக்கும்போது, களவு செய்யும் போது, வஞ்சிக்கும் போது, மற்றவங்களுடைய பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வைக்கும்போது சத்துருக்கு முன்பாக நிற்க முடியாது. சத்துருக்கு முன்பாக முதுவை காட்டிட்டு தான் நிக்கணும். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால், எடுத்து போடாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும் அப்படின்னா இவ்வளவு காரியம் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய காரியங்கள், கர்த்தரை விட்டு வழி விலக செய்யற காரியங்கள் ஏதாவது நம்ம வீட்டுக்குள்ள கிடக்கா? சில குடும்பம் அவங்களுக்கே தெரியாது. வீட்டுல ஒரு சின்ன ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பா யாருக்குள்ளதுன்னு சொல்லி கேட்டா, அது என் ஃப்ரெண்டுக்குள்ளது, அது அவங்களுக்குள்ளது, அது சொந்தக்காரனுக்குள்ளது, அது வேலை செய்யற ஸ்தலத்தில் உள்ளது அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தா ஒரு விக்கிர வழிபாட்டுல இருப்பாங்க. அங்கே இருந்து விக்கிரத்தினுடைய கிரியை இப்படி தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள போய் ஏன் சிக்கி கொள்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பொருள் மேல, அந்த காரியத்து மேல ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கும். மூலக்காரணம் யாரு அப்படின்னா நம்மளாதான் இருக்கும். யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயா. எங்கெல்லாம் இச்சை வருதோ அங்கெல்லாம் பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வந்துடும். அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ, கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் ஏதாவது இருக்கா? நம்ம வீட்டுல சாபத்தீடான பொருள் ஏதாவது இருக்கா? களவு செய்த காரியம் ஏதாவது இருக்கா? வஞ்சித்து கொள்ளையடித்த காரியம் ஏதாவது இருக்கா? அநியாயமா சம்பாதித்த காரியம் ஏதாவது இருக்கா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அது வீட்டுக்குள்ள இருக்கிற வரையும் இனி நான் உங்களோடு இரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. செய்தியினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, இனி நான் உங்களோடு இரேன். தேவன் என் கூட இருக்கணும் அப்படின்னா என் வீட்டுக்குள்ள அநியாயமா சம்பாதிச்ச பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. அநியாயமா என் வீட்டுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. நியாயமா இருக்கணும். நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனையா இருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கேட்ட சத்தியத்தின்படி மனம் திரும்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளை உம்முடைய கரத்துல அப்படியும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்துல மூடுங்க, உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க, புது அபிஷேகம் நிரப்புங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும், கட்டளை கீழ்ப்படிய வேண்டும், கற்பனை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை கூட இருக்கட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசிரியங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. கற்பத்தனையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கூட ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி போறாங்கப்பா, பரம் வைத்திய கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. தேவன் அவர்களே அப்பா மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துருங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியத்திலே குறைவு எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கடன்ல நிறைய குடும்பத்துல உபத்திரத்துல கஷ்டப்படுறாங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளிலும் காலவேளையில வெளியில போறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் போறாங்க, எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் தேவ சித்தத்துக்குள்ளே நாங்க அப்போ வாழ அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான கூட இருங்க, முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்பி உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுக்கையில எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பூர்ண சுகம் பூர்ண தீர்காயுசு தாங்கப்பா. இந்த நாளிலும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடுத்தும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியர்களுக்காக ஜெபித்தோங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.